அன்னை தமிழ் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் செவிதலில் சிந்தி விழும் செந்தூர வணக்கங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழருடைய கலைகள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய உணவுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழருடைய மருத்துவமும் அழிந்து கொண்டிருக்கிறது. கேரளா மாநிலத்துடைய சென்னை மலை தான் இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான். நம்மளுடைய அடையாளத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய மத்திய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் எஸ்பிஆர் சாமுவேல்ராஜ் ஏற்பாட்டில் இந்த தமிழருடைய கலைகள் இந்த அருமையான மேடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநில சென்னை மேளத்தை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். தங்களது இல்ல விழாக்களுக்கெல்லாம் அழைக்கிறார்கள். அதே போல இந்திக்காரர்களுடைய நாசிக் என்கின்ற பெரிய மேளர் அந்த மேளத்தையும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழருடைய கலைகளை ஆதரிக்கவோ அரவணைக்கவோ வளப்படுத்தவோ மேம்படுத்தவோ தவறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இளைஞர்கள் தமிழருடைய கலைகள் எது, தமிழருடைய உணவுகள் எது எல்லாம் அறிஞ்சிடும். பரோட்டாவும் பிரியாணி அரபு நாட்டு உணவு, தமிழர் உணவு கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சைனாக்காரன் சாப்பாடு, தமிழர் உணவு கிடையாது. பானிபூரியும் பேல்பூரியும் பாம்பேக்கார உணவு, தமிழர் உணவுகளை நம்மளால சாப்பிடுறோமா? அதனாலதான் இன்னைக்கு நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழருடைய உணவுகளையும் தமிழருடைய கலைகளையும் தமிழருடைய மருத்துவத்தையும் பாக்கெட் பால்லாம் வாங்காதீங்க. பசுபால் வாங்கினா குடிங்க. பாக்கெட் பால் 54% கெமிக்கல் இருக்கு. ரேஷன் அரிசி நல்ல அரிசி, கடையில் வாங்குற அரிசி பூரா விலையை கொடுத்து விலையை வாங்குவோம். ஆகையால் தயவு கூர்ந்து நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழருடைய கலைகளுக்கும் தமிழருடைய உணவுகளுக்கும் தமிழருடைய மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது தமிழண்டா கலைக்குழு.